இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், விஜய் ரசிகர்கள் மத்தியிலேயே ஒரு சில பேருக்கு மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியது என்பதையும் நாம் நேரலையில் பார்த்தோம். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் 3 மணி நேரம் கழித்து விஜய் வழக்கம் போல் தன்னுடைய பாணியில் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு, ஒரு வருத்தத்துடன் பதிவு ஒன்று வெளியிடுகிறார். எப்போது சம்பவம் நடைபெற்ற 3 மணி நேரத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பும் நடத்தவில்லை. செய்தியாளர்கள் அவரிடம் பேச முற்பட்டார்கள், அதற்கும் அவர் உடன்படவில்லை. அதற்கு பிறகு அவர் சென்னை சென்று விட்ட நிலையில் 3 மணி நேரம் கழித்து அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு என்பது வெளியாகிறது. அந்த பதிவில் என் இதயமே நொறுங்கி விட்டது, என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாம் உயிரிழந்து விட்டார்கள் என்று பார்க்கும்போது ஒரு கணம் நான் துடித்துக் கொண்டிருக்கிறேன், என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்றெல்லாம் வார்த்தைகள் போட்டு ஒரு பதிவு ஒன்று வெளியாகிறது. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு இதுவரையில் நடத்தவில்லை, அதை பற்றி எந்த ஒரு விளக்கமும் அவர் கொடுக்கவில்லை. மிக தாமதமாக, அவர் வழக்கம் போல மிக தாமதமாக தான் சில பதிவுகளை வெளியிடுவார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுக்கு மிக தாமதமாக இந்த பதிவு வெளியிட்டிருப்பது என்பது முகசுழிப்பை தான் ஏற்படுத்தியது. இதுதான் காலையிலிருந்து தற்போது வரை நடந்த நிகழ்வு. அதிலும் மிக குறிப்பாக இது தொடர்பாக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளிக்கும் போது அவர் தெரிவித்த மிக முக்கியமான கருத்துக்கள் என்பது 10,000 பேர் வரை கூடுவார்கள் என்றுதான் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அவர்கள் கொடுத்த அந்த அனுமதி கேட்பு கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த விபி மதியழகன் தெரிவித்திருந்த மேற்கு கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் விபி மதியழகன் அனுப்பிய அந்த கடிதத்தில் 10,000 பேர் வரை கூடுவார்கள். அதனால் லைட் ஹவுஸ், ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை ஆகிய 2 இடங்களில் ஒரு இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் வந்த தொண்டர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 27,000-ஐயும் தாண்டி இருந்தது. 10,000 வருவார்கள் என்று சொன்னார்கள், ஆனால் 27,000-க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, விஜய் வருவதற்கு முன்பாக பல மணி நேரமாக தொண்டர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். குடிக்க தண்ணீர் இல்லாமல், அதே போன்று உணவு இல்லாமல் சோர்வடைந்து உச்சகட்ட வெயிலில் அவர்கள் காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். 2. மூன்றாவதாக, விஜய் வர வர கூட்ட நெரிசல் என்பது அதிகமாக இருக்கிறது. விஜயுடன் சேர்ந்து அவர் வந்த வாகனத்தில் சூழ்ந்து கொண்டு வந்தவர்கள் எல்லாம் அந்த கூட்டத்தோடு சேர்ந்த காரணத்தால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்த அவர்களுடைய எண்ணிக்கை, இந்த கூட்டத்தினுடைய எண்ணிக்கை, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. இது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு வழிவகுப்பதாக அமைந்துவிட்டது. அதற்கு பிறகு விஜய் வர வர நேரம் ஆக ஆக மக்களுடைய பொதுமக்கள், அதாவது பொதுமக்களையும் தானே தொண்டர்கள், தாவேகாவுடைய தொண்டர்கள், ரசிகர்கள் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அப்போது இந்த அசம்பாவிதம் என்பது ஏற்பட்டு உயிரிழப்பு என்பது பதிவாக இருக்கிறது. இதில் மிக முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று, விஜய் அவர் குறித்த நேரத்தில் வரவில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் தாமதமாக வந்ததால் பல மணி நேரமாக காத்து கொண்டிருந்தார்கள். 2. பல மணி நேரமாக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு உரிய முறையில் தண்ணீரோ அல்லது உணவு எதுவுமே கொடுக்கப்படவில்லை. 3. நான்காவதாக, குழந்தைகள், சிறுவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார்கள். 4. இப்படி பல காரணங்கள் தான் இந்த அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான விடயமாக அமைந்திருக்கிறது. இப்போது வரை 39 பேர் வரை பலியாகி இருக்கிறார்கள். அதை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்டவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 40க்கும் மேற்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில்தான் அந்த சம்பவம் நடைபெற்ற, நாட்டையே உலுக்கிய மிகப்பெரிய துயர சம்பவம் நடைபெற்ற அந்த வேலுச்சாமிபுரம் என்ற அந்த பகுதியில், அந்த பகுதியில் தற்போதைய நிலை என்பது அங்கு நூற்றுக்கணக்கான செருப்புகள், அதாவது காலணிகள் அங்கு சிதறி கிடக்கிறது. குழந்தைகளுடைய பால் புட்டி என்று சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய அந்த பொருள் சிதறி கிடக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடிகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது. பெண்கள் கொண்டு வந்த அந்த பைகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது. இப்படி பல பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. அது சிதறி கிடப்பது அங்க இருக்கக்கூடிய வெறும் பொருட்கள் மட்டுமல்ல, அந்த இடத்தில் அந்த அளவுக்கான ஒரு கலைவரம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த உயிரிழப்பு அந்த இடத்தை பார்க்கும் போதே அங்கு எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு நெரிசல் ஏற்பட்டிருக்கு என்பதை நம்மால் கணிக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த இடம் என்பது ஒரு அலங்கோலமாக காட்சி அளிக்கிறது. பல சிறுமிகளுடைய காலணிகள், செருப்புகள் எல்லாம் சிறுமியுடைய காலணிகள், குழந்தைகளுடைய காலணிகள் எல்லாம் அங்கு கிடப்பதை பார்க்கும்போது மனம் பதபதைக்க செய்கிறது. ஏன் இப்படி ஒரு தமிழக வெற்றி கழகம் என்று கட்சி இருந்தாலும் கூட, தலைவராக விஜய் இருந்தாலும் கூட, ஒரு நடிகராக இருந்தாலும் கூட, அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கூட தவறு கிடையாது. ஆனால் அதற்காக குழந்தைகள் எல்லாம் கூட்டிக் கொண்டு
கூட்டம் அலைமோதக்கூடிய அந்த நெரிசலில் சிக்க வேண்டும் என்பது என்ற ஒரு எண்ணம் ஏன் இந்த மக்களுக்கு இப்படி இருக்கிறது என்பது மிகப்பெரிய ஒரு ஒரு சோகம் கலந்த ஒரு கோபம் கலந்த ஒரு எண்ணம் என்பது வேறதான் செய்கின்றது. அந்த இடத்தில் இருக்கிற சுற்றுவட்டார பகுதி முழுவதுமாக சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது. ஆங்காங்கே தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கொடிகள், அந்த அதே போன்று அங்கு சுற்றி ஈர்க்கப்பட்டிருந்த பேனர்கள் கிழிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அங்கு நூற்றுக்கணக்கான காலணிகள், அந்த காலணிகள் மிக முக்கியமாக குழந்தைகளுடைய காலணிகள், சிறுவர்களுடைய காலணிகள் எல்லாம் பார்க்கும்போது அங்கு எவ்வளவு பெரிய ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கும். எப்படியெல்லாம் குழந்தைகள் துடித்து போயிருப்பார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் மூச்சு விட முடியாமல் தவித்த போது, மூச்சு திணறல் ஏற்பட்ட போது அவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உணர்வு, எப்படி தவித்து போயிருப்பார்கள். அந்த குழந்தைகள் தவிப்பதை அவர்கள் பெற்றோர்கள் பார்க்கும்போது எப்படி மனம் அவர்களுக்கு துடித்திருக்கும் என்றெல்லாம் நினைத்து பார்க்கும்போது மனம் பதறுகிறது என்பதுதான் நமக்கு மிக வேதனையின் உச்சமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவர்கள் 39 பேர் உயிர் பலி என்பதும், இன்னும் பல தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பதும் மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கரூர் விரைந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் அங்கு இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்று அங்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்திக்க இருக்கின்றார். ஏற்கனவே இந்த நிகழ்வு நடைபெற்ற உடனடியாக சென்னை தலைமைச் செயலகத்தில் ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது. அதாவது 39 பேர் தற்போது வரை பலியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி முதற்கட்டமாக வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையிலான தனிநபர் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி நிர்வாக ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து காவல்துறை தரப்பில் தற்போது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது விதிகளை மீறுதல், கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் அச்சுறுத்தல், தனிமனித அச்சுறுத்தல் உள்ளிட்ட 4 பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக மேற்கு கரூர் தாவேகாவுடைய அமைப்பு ரீதியான மாவட்டமான மேற்கு கரூரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் VP மத்தியழகன் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் வீட்டுக்கு சுற்றியும் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள், விஜயின் ரசிகர்களும் விஜயனுடைய இல்லத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இதனும் அசம்பாவிதம் ஏற்படுமோ என்ற எண்ணத்தின் அடிப்படையில் அங்கு தொண்டர்கள் எல்லாம் விஜயனுடைய இல்லத்திற்கு குவிந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரையிலும் விஜய் இது தொடர்பாக அவருடைய எக்ஸ்தல பதிவு தவிர மற்றபடி எந்த ஒரு வருத்தத்தையும் அவர் வீடியோவாகவோ அல்லது செய்தியாளர் சந்திப்பிலோ தற்போது வரை தெரிவிக்கவில்லை என்பதும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர் சார்பாக வழக்கறிஞர் அறிவழகன் என்பவர் நீலாங்கரையில் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது விஜய் வருத்தப்படுவதாக இவர் தெரிவிக்கிறார். விஜய் வருத்தப்படுகிறார், விஜய் சோகத்தில் இருக்கிறார், விஜய் மனம் உடைந்து போய் இருக்கின்றார், விரைவில் விஜய் இது குறித்து பேசுவார் என்றெல்லாம் இவர் தெரிவிக்கிறார். ஆனால் இப்போது வரையில் விஜய் ஒரு எக்ஸ்தலத்தில் போட்ட ஒரு பதிவை தவிர மற்றபடி அவர் எந்தவித ஒரு தொடர்பான எதையும் தெரிவிக்காதது என்பதும் தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கே இது ஒரு அதிருப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது.